வெல்கம் டு தமிழ் அனிமே வாய்ஸ் சேனல். நான் உங்கள் ஏஜே. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கைஜிங்கிற அனிமையோட 11வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த கதை என்னன்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். அது போக நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஸ் எடுத்து பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா அதையும் போய் பாருங்க. ஸ்டோரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு போட போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 எபிசோட் அட்டாச் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருங்க. சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போகலாம். போன எபிசோட்லயே பார்த்துருப்போம். ஸோ இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங்க்கு போகணும். கிட்டத்தட்ட 22வது மாடியில இவங்க இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த காசுக்கான டிக்கெட்ஸ் இருக்கு. பட் இவங்க இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு இந்த கம்பி மூலமா போனா மட்டும்தான் அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேஷா வாங்கிக்க முடியும். ஆனா போன டைம் மாதிரி இவங்களால அந்த கம்பியை வந்து தொட்டு தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க கையால தொட்டாவே ஷாக் அடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாதி பேர் வரேங்கிறாங்க, பாதி பேர் வரலேங்கிறாங்க. ஸோ அங்கேருந்து டோனிகாவை வந்துட்டு வரலன்னு சொன்னவங்க அடிச்சு துரத்திடுங்க. ஸோ இப்போதைக்கு யார் யார் விளையாட போறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க. நாங்கள் விளையாடுறோம், எங்களுக்கு ஓகே அப்படின்னு. ஸோ அந்த 10 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு சரிப்பா நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்க போறதுக்கான கவுண்ட், அதாவது யார் ஃபர்ஸ்ட் போறா யார் செகண்ட் போறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. ஸோ நம்ம கைஜி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிராயிங்லாம் வரைஞ்சு யார் ஃபர்ஸ்ட் போறது யார் செகண்ட் போறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீட் எடுக்கிறாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா யார் யார் ஃபர்ஸ்ட் போகணும் யார் யார் செகண்ட் போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்டா போகணுங்கிற நபர் பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறான். ஐயோ நான் ஃபர்ஸ்டா, நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்ப கைஜி இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு உன் காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில மார்க்கர் இருக்கும். அதை வச்சு அந்த நபரோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போடுறாருங்க. ஸோ அப்புறம் கைஜி என்ன சொல்றாருன்னா, இந்த கோடு இப்போ நான் போடுறதுக்கான காரணம் என்னன்னா இது ஒரு லக்குக்கு மட்டும் இல்லாம நீ இந்த கோடையும் அந்த கம்பியில பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கு பார்த்தியா, அதை வச்சு நீ ஸ்ட்ரெயிட்டா நடந்து போறதுக்காக நான் இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த ஷூல இருக்கிற கோடையும் அந்த கம்பியில இருக்கிற கோடையும் நீ மேட்ச் பண்ணி பொறுமையா நடந்து போனாலே நம்ம அந்த சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இருந்துட்டு பரவாயில்ல அப்ப எனக்கு கோடு போடுங்க எனக்கு கோடு போடுங்க, இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கைஜி அவரோட ஷூல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போடுறாங்க. கைஜி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க நம்ம இதை வந்து ஒன்னா செஞ்சு முடிக்கலாம். ஸோ நம்ம யாரையும் தள்ள வேண்டியதில்லை, யாரையும் புஷ் பண்ணிட்டு போக வேண்டியதில்லை. நம்ம எல்லாரும் ஒன்னா டீமா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம அந்த சைட் போக போறோம். ஸோ நம்மளால இது முடியும், இது வந்து நடக்கவே முடியாத காரியம்லாம் இல்லை, நம்மளால நடத்தி காட்ட முடியும். ஸோ பயப்படாம எல்லாரும் என் கூட வாங்க, நம்ம இதை வந்து சாதிச்சு காட்டுவோம், எல்லாருமே கோடீஸ்வரம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காருங்க. ஸோ இதை பாக்குற டோனிகாவும் இருந்துட்டு பாவம் பா இந்த கைஜி அப்படின்னு சொல்லும்போது கூட இன்னொரு கேட்கிறாரு, ஏங்க அப்படி சொல்றீங்க, அந்த பையன் நல்லா கான்பிடென்டா தானே பேசுறான் அப்படிங்கும்போது நீ நல்லா கவனிக்கல, அவன் வந்து அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் சியர் பண்றான். ஆனா திரும்ப திரும்ப அவன் ஒரே வார்த்தையை தான் சொல்லிட்டே இருக்கான். ஸோ அப்பனா அவனுக்குள்ள ஒரு பயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அவனே சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தான் அவன் திரும்ப திரும்ப நம்மளால முடியும் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து இப்ப மக்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா உண்மையாலுமே அவனுக்குள்ளேயும் ஒரு பயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. யாரு என்னதான் தைரியமா நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த கம்பியில அவங்க காலு வச்ச அடுத்த ஒரு நிமிஷத்திலேயே அவங்க பயம் எல்லாம் வெளியே வந்து அவங்க நடுங்கிறத பார்க்க தான் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நடுங்கிறத பார்க்க தான் அங்க வெளியே இருக்கிற நம்மளோட கெஸ்ட் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அங்க கூட நம்ம சொல்றோம், அப்ப நம்ம கெஸ்ட்டை நீங்க வெளியவே கூப்பிட்டு வச்சிருக்கலாம்ல, எதுக்கு ரூம்ல உட்கார வச்சு டிவில காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, இங்க பாரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கேம் நடத்தணும்ல, அதுல கீழே வந்து லெவல் 11 கத்திட்டு இருந்தானுங்களே, அவனுங்களாம் ஏதோ ஜோக்கர்ஸ், அவனுகிட்ட ஏதோ கொஞ்சம் நஞ்ச காசு தான் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து அப்படி கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற கெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தான் ரியல் கிங்கு. இந்த பினான்சியல் உலகத்திலேயே அவங்க தான் வந்து ரொம்ப டாப்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நீட்டா டிவியில பார்த்துட்டு பெட்டிங் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ஸோ இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டோனிகாவும் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப மோட்டிவேட் பண்றாங்க. அப்படியே கத்துறாங்க, நம்மளால முடியுமா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. அவங்களுக்கு தெரியும் இது ஒரு வழி பாதை தான், இப்படி நடந்து போயிட்டாங்கன்னா அந்த சைடு அவங்க கண்டிப்பா ரீச் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல இருக்கிற நபரும் என்னால முடியும் கைஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பியில காலை வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகி அப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா சியர் பண்றாங்க, முடியும் முடியும் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா அந்த கம்பியில நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் பாத்தீங்கன்னா அந்த 2 கம்பிலையும் பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கம்பியில ஒரு 5 பேர், இந்த கம்பியில ஒரு 5 பேர்னு. சோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு 10 அடி அந்த மாதிரி அந்த கம்பியில நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ டோனிகாவா சொல்றாரு, பாத்தியா அவங்க அந்த பயத்தை உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு
தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா பயத்தை ரொம்ப நாளா பூட்டி வைக்க முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல அதை உடைச்சிட்டு வெளியே வரும். அப்பதான் நம்மளோட கேமே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டோனிகாவா சொல்ல, இங்க அப்படியே நம்ம கைஜியை காட்டுறாங்க. ஸோ அப்படியே மெல்ல மெல்லமா நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட ஒரு துளி வேர்வை அந்த கம்பியில பட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் ஆகுதுங்க. அதுல நம்ம கைஜியோட பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஆடி கடைசியில பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாருங்க. அவருக்கு அப்படியே ஒரு மரண பயம் வந்துருச்சு. அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி இருக்கிற இஷிடாவும் கைஜி கைஜி உனக்கு ஒன்னும் ஆகலையா, உன்னை நம்பிதான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ல, இல்ல இல்ல எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கைஜிக்கு ஃபீல் ஆகுது. அவரோட இதயத்தோட சவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படி வெளியே கேட்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட இதயத்தை ஏதோ ஒரு ஃப்ரீஸான கைகள் வந்து புடிச்சு அப்படியே நெருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. இந்த ரோலர் கோஸ்டர் ஒரு பெரிய ரைடெல்லாம் போகும்போது நமக்குமே ஒரு மாதிரி ஆகும், ஒரு மாதிரி பயம் ஏற்படும்ல. ஸோ அதை தான் இப்போ நம்ம கைஜி வந்து ஃபீல் பண்றாரு. இந்த பயத்துல நம்ம கைஜிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜினேஷனே வருது. அதாவது அவரோட கால் வந்துட்டு அந்த கம்பிலேயே புதஞ்ச மாதிரியும், அவரால் காலை தூக்கி வைக்கவே முடியாது. ஏன்னா கால் வந்து அந்த கம்பியில ஃபுல்லா மாட்டிக்கிச்சு, நம்மளால இதுக்கு மேல நகரவே முடியாதுங்கிற மாதிரி இமேஜினேஷன்லாம் ஒரு மைண்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம கைஜியோ புலம்ப ஆரம்பிக்கிறாரு, ஐயோ என்னால நகர கூட முடியலையே, எனக்கு வந்து இங்கிருந்து சாகணும்னு ஆசை இல்லை, எனக்கு எப்படியாச்சும் போய் வாழணும், ஒருவேளை அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி மண்டக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க. அவரு கத்துறாரு, ஆன்னு கத்திட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கிற ஈசிடா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, கைஜி நீ பொய் சொல்லிட்ட, அப்ளே நடந்த பிரிட்ஜுக்கும் இப்ப நடக்கிற பிரிட்ஜுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஷிடாவும் பின்னாடி அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ முன்னாடி ஃபர்ஸ்ட் போற நபர் இருக்காருங்க, இவன் தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருப்பான். அவன் வந்து அப்படியே உணர ஆரம்பிச்சான், ஏதோ காத்தடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, காத்தடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் அப்படியே பயத்துல அப்படியே அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. காத்தடிச்சுக்குது, கீழே விழுந்துட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 11ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ஐயோ காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க. ஆனா நம்ம கைஜி முழிச்சு பாக்குறான், இல்லையே காத்து எதுவுமே அடிக்கலையே, டேய் இங்க எதுவும் காத்தடிக்கல, எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. ஆமாப்பா காத்தடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 11ஆம் நம்பர் மட்டும் இன்னும் காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பதறிட்டு இருக்கான். நம்ம கைஜி கத்துறாரு, டே காத்து எதுவும் அடிக்கலடா, இது நீ வந்து இமேஜின் பண்ற, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்ல, அவர் இருந்துட்டு இல்ல இல்ல என்னால உணர முடியுது, இங்க பயங்கரமா காத்தடிக்குது, என்னால விழுந்துருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிட்டே கத்திட்டு இருக்கான். அப்ப நம்ம டோனிகாவாவை காட்டுறாங்க. டோனிகாவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இதோ கேம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்க, இங்க அப்படியே இந்த 11ஆம் நம்பர் காட்டுறாங்க. இவன் பயத்துல அப்படியே நடுங்கிட்டு இருக்கான். அந்த 11ஆம் நம்பரும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற கம்பியை தொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கம்பியை பிடிக்க போறாங்க. நம்ம கைஜி கத்துறாரு, டே மக்கு பயலே அப்படிலாம் பண்ணாதடா, இப்பதான்டா பார்த்தா அந்த கரண்ட் அதுல பாஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த கம்பியில நீ தொட்டினா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நான் காத்தடிச்சு கீழே விழுந்துருவேன், காத்தடிச்சு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லியே அவன் அந்த கம்பியை போய் தொட்டுறாங்க. தொட்டோன்னே பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் அடிச்சு அப்படியே அந்த நபர் கீழே விழுகிறாரு. கீழே விழுகும்போது கத்திக்கிட்டே விழுகிறாரு. ஸோ இதை பாக்குற கைஜியும் மத்தவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. டோனிகாவை காட்டுறாங்க, ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி அங்க வெளியே இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர ப்ரெஷர்ல இருக்காங்க. அப்ப அங்க இருந்த 3ஆம் நம்பர் என்ன சொல்றான்னா, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, நான் இங்கிருந்து அவ்வளவு தூரம் போறதுக்கு நான் ரிட்டர்ன் பின்னாடியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்கன்னு கைஜி வேணான்னு கத்துறாரு. அந்த 3ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறான். ஆல்ரெடி பயத்துல இருந்தவங்க இவன் விழுந்தோடனே எச்சாவா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 22 மாடி கீழே விழுந்து அவ்வளவுதான், செத்துட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா மரண பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம கைஜிக்கு முன்னாடி இருக்கிற 12ஆம் நம்பரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவன் கத்த ஆரம்பிக்கிற, இல்ல இங்க காத்தடிக்குது, பலமா காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருக்க. நம்ம கைஜி வந்துட்டு, இங்க பாரு இங்க எந்த காத்து அடிக்கல, நீ ரிலாக்ஸ் ஆனினா காத்தெல்லாம் போயிடும், கொஞ்சம் அமைதியா இரு, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லவே அவன் தடுமாறுறாங்க. நம்ம கைஜி தான் பாத்தீங்கன்னா அவனை புடிச்சு நிக்க வைக்கிறாரு. 12ஆம் நம்பரும் கத்த ஆரம்பிக்கிறான், எனக்கு இந்த காசு பணம் எதுவும் வேண்டியது இல்லை, என்னை உயிரோட விடுங்க, நான் போய் என் குடும்பத்து கூட வாழணும், என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே வேணாம், என்னோட உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை கேட்கிற கைஜி இருந்துட்டு, ஓகே இவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கைஜி கத்துறாரு, உங்க எல்லாருக்கும் ஓகே தானே, இந்த மாதிரி இந்த போட்டியே வேணாம், நாங்க எல்லாரும் பின்வாங்கிக்கிறோம், எங்களை வந்து காப்பாத்துங்க, இந்த இந்த கரண்ட் சப்ளை வந்து கட் பண்ணுங்க, நாங்க எப்படியாச்சும் புடிச்சுனாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கேட்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. அங்க இருந்த எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே நமக்கு இப்போ உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து இந்த போட்டியில இருந்து விலகிக்கிறோம், எங்களுக்கு காசு வேணாம், அந்த பவர் ஆஃப் பண்ணுங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்காருங்க. இதை பாக்குற டோனிகாவும் வந்துட்டு, என்ன இப்ப போய் ஆஃப் பண்ண சொல்றானுங்க, கேம் ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது முடிகிற வரைக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது போக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், போன கேம் மாதிரி இந்த கேம் வந்து சாதாரணமா இருக்காது, நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க உயிரே போயிருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க, நம்மளாலலாம் எதுவும் பண்ண முடியாது. இங்க நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறானுங்க. இப்போ ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கம்பி மாதிரி தான், நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா
அந்த சைடும் இல்லாம இந்த சைடும் இல்லாம ஒரு மாதிரி நேரா நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கணும். வாழ்க்கையே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கம்பி தான் டைம். நம்மளால பின்னாடி வர முடியாது. ஆனா நம்மள வந்துட்டு முன்னாடி நோக்கி அது போய்கிட்டே இருக்கும். நம்ம சாகுற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பேட் டிசிஷனால தான் நம்ம வந்து அந்த கோட்ல இருந்து விழுகிற மாதிரி பேலன்ஸ் இல்லாம கீழே விழுகிறோம். அப்பதான் நம்ம வாழ்க்கையே முடியுது. ஸோ இப்பவும் இந்த கேம் அப்படிதான். இவங்க முன்னேறி மட்டும் தான் போகணும். இவங்க திரும்பி வரக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இங்க டோனிகாவா சொல்ல இவரு சொல்லிட்டு இருக்கவே யாரோ ஒருத்தவங்க போய் அந்த கம்பியை பிடிக்கிறாங்க. யாருன்னு கைஜி பாக்குற பார்த்தா 12ஆம் நம்பர் தான். பார்த்தா அந்த கம்பியை பிடிச்சி ஷாக் அடிச்சு கீழே விழுகுறாங்க. இதை பாக்குற 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாற ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் ஃப்ரெண்டு 6ஆம் நம்பர் கிட்ட வராங்க. அவன் கத்தன டே இங்க வராதரான்னு கத்தும் போது அந்த 1ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அப்படியே 2 பேர் கிளாஷ் ஆகி 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. முன்னாடி போயிட்டு இருந்த 3ஆம் நம்பர் என்ன பண்றான்னா, ஐயோ இவனுங்களை நான் பார்த்தா நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா முன்னாடி போக அவன் பேலன்ஸும் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். இப்ப மொத்தமா 4 பேர் தாங்க அந்த கம்பிலேயே நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி ஈஸிடாக்கு பின்னாடி 5ஆம் நம்பர் ஒருத்தர் இருப்பான். அவனை சுத்தி அப்படியே அந்த யமதர்மன் அப்படியே வர மாதிரி, அந்த கிரிம் ரீப்பர் அப்படிம்பாங்க. ஸோ அவர் அப்படியே வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் பயத்துல என்ன பண்ண ஒருவேளை விழுந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பாத்தீங்கன்னா கம்பியை பிடிச்சிடுறான். அப்படியே அவனும் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அங்க இருக்கிற மிச்சம் பாத்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான். ஒன்னு கைஜி, இன்னொன்னு ஈஷிடா, இன்னொன்னு நம்ம சஹாரா. இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா மரண பயம். ஈஷிடாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். அப்ப நம்ம சஹாரா சொல்றோம், கண்டிப்பா அவங்க கேமை வந்து நிறுத்த போறதோ இல்ல, அந்த கரண்ட் அவங்க வந்து ஸ்டாப் பண்ண போறதோ இல்ல. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னா ஒரே வழி அங்க இருக்கிற அந்த சைடு பில்டிங்க்கு போறது மட்டும் தான் ஒரே வழி. நம்ம கைஜி இருந்துட்டு சஹாரா சொல்றது கரெக்ட் தான், ஈஷிரா நீ பயப்படாம இருன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ஈஷிரா பாத்தீங்கன்னா பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு. ஈஷிரா பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாருங்க. நம்ம கைஜி சொல்றாரு இங்க இல்ல பொறுமையா இருங்க அப்படின்னு கேட்கும்போது ஈஷிரா இல்ல நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் கைஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுகும்போது அப்படியே ஆடாம அசையாம ஒரு செகண்ட் நிக்கிறாருங்க. இதை பாக்குற டோனிகாவே ஷாக் ஆகுது. பரவாயில்லையே இவன் பேலன்ஸ்க்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம இஷிடா சொல்றாரு, இந்த கைஜி எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணு, என்னோட டிக்கெட் எடுத்துட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாருங்க. இதை பாக்குற கைஜிக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்போ உன் டிக்கெட் என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது, இது வந்துட்டு 10 மில்லியனுக்கான டிக்கெட்டு, இது நீ அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்காக நீ வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிடு. சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு போய் என் ஃபேமிலி கிட்ட கொடுத்துரு. இது வரைக்கும் என் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுமையா தான் நான் இருந்திருக்கேன். அங்க இங்கங்க கடை வாங்கினேன். என்னால என் வைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டா, அப்புறம் என் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ என்னால முடிஞ்சது இந்த 10 மில்லியன் அவங்க கிட்ட கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு கைஜி, நீ கண்டிப்பா இந்த பணத்தை போய் அவங்க கிட்ட சேர்த்துருவ. கைஜி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம், நீயே பாத்தீங்கன்னா காசு வச்சு நீயே வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்து வாங்கிக்கலாம், எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஈஷிடான்னு சொல்ல, ஈஷிடான்ட்டு இல்ல எனக்கே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தடுமாறும் போது கைஜி பாத்தீங்கன்னா நம்ம ஈஷிடாவோட டிக்கெட்டை பிடிச்சிடுறாருங்க. அப்படியே ஈஷிடாவை பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டெடியா நின்னுறாரு. கைஜி பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்போ கைஜி சொல்றாரு, இங்க பாரு ஈஷிடா, நம்மளால முடியும், நம்ம ஒன்னா இங்கிருந்து அங்க போலாம், பாரு சஹாரா முன்னாடி போய்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம மெதுவா நம்ம போலாம், நம்ம பேசிட்டே அப்படியே போனோம்னா நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஈஸியா வந்துட்டு சரி ஓகே டிக்கெட்டை நீயே எதுக்கு வச்சிரு, நான் வந்து பேசிட்டே நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி கிட்ட சொல்றாங்க. கைஜி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. பரவாயில்ல ஈஸியா வந்து அவன் பயத்தை விட்டு வெளியே வந்தாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா முன்னாடி சஹாரா நடந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடி வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மெதுவா நட கைஜி, முன்னாடி போ மெதுவா போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காருங்க. ஸோ நம்ம கைஜியும் பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மெதுவா நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஈஷிடாவோட சத்தமே கேட்கல. என்ன ஈஷிடா எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. அப்பதான் நம்ம கைஜிக்கு தெரிய வருது, ஈஷிடா வந்து கீழே விழுந்துட்டாரு. ஆனா அவர் வந்து சின்ன சத்தம் கூட போடாம வாயை பொத்திக்கிட்டே கீழே விழுந்திருக்காரு. ஏன்னா இவர் கத்துறதுல மறுபடியும் கைஜி வந்துட்டு பயந்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கத்த கூட இல்ல விழுகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம பயந்துருவோம்னு சொல்லிட்டு, நம்ம கான்பிடன்ஸ் உடஞ்சிடும் சொல்லிட்டு அவன் கத்த கூட இல்ல. சோ அதுக்காக தான் இந்த கேமை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைஜி முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி சஹாராவும் போய்கிட்டு இருக்காருங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு அந்த 11ஆம் நம்பர் வந்து கண்ணுக்கு தெரியறான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நவுறா நம்ம கைஜிக்கு ஒன்றும் புரியல, யாருகிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இங்க பாரு இந்த 11ஆம் நம்பர் மறுபடியும் வந்துட்டான், என் முன்னாடி நின்னுகிட்டு இருக்கான், டே நவுறா அப்படின்னு கத்த நம்ம கைஜிக்கு மறுபடியும் புரியுது இவன் இமேஜினேஷன் பண்றான் அப்படின்னு. அவர் கத்துறாரு, இல்லடா சஹாரா, கண்ணை
நல்லா பாரு, அங்க யாருமே இல்ல, நீ வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே போறாருங்க. நகர்ந்து நகர்ந்து சஹாரா முன்னாடி போறாரு. முன்னாடி பார்த்தா அந்த 11ஆம் நம்பர் அப்படியே இவரை இடிச்சு தள்ளுற மாதிரி நின்றுட்டு இருக்கான். டேய் நவுருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் நம்பரோட அந்த உருவம் காணாம போயிருது. அப்பதான் நம்ம சஹாராக்கும் தெரியுது, ஓகே ஓகே கைஜி சொன்னதுதான் கரெக்ட், நம்ம வந்து இன்னும் இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ இதனால தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர்ல கத்துறாரு. அப்ப நம்ம சஹாரா ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. கைஜி நீ இப்படி என் பின்னாடி தானே இருப்ப, நீ எப்படி இந்த கேமை முடிச்சிருவீல, சோ நீ என் கூட இருப்பீல கைஜி அப்படின்னு கேட்க நம்ம கைஜியும் கத்துறாரு, கண்டிப்பா நான் இருப்பேன் சகாரா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை முடிக்கிற சகாரா, என்ன நம்பு, நானும் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது கைஜி, சோ இப்போ நான் இந்த கேமை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு அந்த கம்பியில ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு முக்காவாசி தூரம் வந்துட்டாங்க. நம்ம சகாரா பாட்டுக்கு வேகமா அந்த கம்பியில ஓட ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கைஜி கத்துறாரு, என்னடா பண்ற, ஓடி கீழே விழுந்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம சகாராவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா ஓடி வந்து ஒரு ஜம்ப் அடிக்கிறாருங்க. நம்ம கைஜி அப்படியே ஷாக்கா பாக்குறாரு. பார்த்தா நம்ம சகாரா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோட ஜன்னலை பிடிச்சிட்டாரு. சோ ஜெய்ஜி பாக்குறாரு, அப்பாடா எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஜன்னலை பிடிச்சிட்டான், இப்ப அவன் மேலே ஏறிட்டானா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாருங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நம்ம கைஜி அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையா, அவங்க வந்து அந்த 20 மில்லியன் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பத்தின கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி நிறைய அனிமே எடுத்து பேசியிருக்கோங்க, அது பார்க்கலனாவும் அதையும் போய் பாருங்க. இந்த மாதிரி கதை கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஃபாலோ பண்ணாதவங்களாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்த அனிமையோட அடுத்த 2 எபிசோடோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.